This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நம் எல்லோருக்கும் பொதுவாக எழும் கேள்வி, தெரியாமல் கள்ள ரூபாய் நோட்டினை வாங்கிவிட்டால் அதனை வங்கியில் மாற்ற முடியுமா? நாட்டில் கள்ள நோட்டுகளின் புழக்கம் அதிகமாகி வருவதை சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்தது. நம்மிடம் இருக்கும் ரூபாய் நோட்டுகள் உண்மையானதா இல்லை போலியா என்பது தெரியாமலே தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் கைமாறிக்கொண்டே இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் விடுத்த செய்தியில், அசல் ரூபாய் நோட்டுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு போலி நோட்டுகள் அச்சிடப்படுகின்றன. உன்னிப்பாக கவனித்தால் மட்டுமே போலி ரூபாய் நோட்டுகளை நாம் கண்டுபிடிக்க முடிகிறது என்று கூறியிருந்தது. கள்ளநோட்டு குற்றங்களுக்கு என்ன தண்டனை? கள்ளநோட்டு என்று தெரிந்த பிறகும் நீங்கள் அதை வாங்கினால் சட்ட ரீதியாக நீங்கள் நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும். இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 489(c) கீழ் கள்ளநோட்டு புழக்கத்துக்கு தண்டனைக்கு ஆளாக நேரிடும். அபராதத்துடன் 7 மாதங்கள் முதல் ஆயுள் தண்டனை வரை விதிக்க வாய்ப்புள்ளது. ரூபாய் நோட்டில் ஏதேனும் வித்தியாசமாக இருப்பதை கண்டால் உடனடியாக அதை சரிபார்ப்பது நல்லது. அசல் நோட்டுகள் சிலவற்றுடன் போலி நோட்டுகளை ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது. ஏனென்றால் கள்ள நோட்டுகளில் நிறம் மற்றும் வடிவமைப்பில் பல மாறுபாடுகளை கண்டறிய முடியும். இந்திய அரசு அச்சிட்ட ரூபாய் நோட்டுகளில் வாட்டர் மார்க் மற்றும் சில பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும். இதனை அவ்வளவு எளிதாக கள்ள நோட்டில் அச்சடிக்க இயலாது. எனவே ரூபாய் நோட்டுகளை உன்னிப்பாக கவனித்து போலியானதா என்பது உறுதிப்படுத்துவது அவசியமான ஒன்றாகும். எல்லோருக்கும் பொதுவாக எழக்கூடிய இந்த கேள்வி, கள்ள ரூபாய் நோட்டு வாங்கிவிட்டால் அதை நாம் வங்கியில் மாற்ற முடியுமா? நீங்கள் வெளிச்சந்தையில் இருந்து கள்ள நோட்டுகளை பெற்றால் அதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிப்பது நல்லது. இதனால் நீங்கள் எந்த சிக்கலிலும் மாட்டாமல் இருக்க முடியும். ஆனால் உங்கள் வங்கியில் அதனை கொடுத்து அசல் நோட்டாக பெற முடியாது. எனினும் நாட்டின் நலனுக்காக அதை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க முடியும். அதே நேரம் ஏடிஎம்மில் இருந்து கள்ள நோட்டை பெற்றுவிட்டால் உடனடியாக அதை அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் காட்டுங்கள். பின்னர் ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுத்ததுக்கான ரசீதை பத்திரமாக வைத்திருங்கள். மேலும் அங்குள்ள ஏடிஎம் பாதுகாவலருக்கும் விஷயத்தை தெரிவிக்கவும். இதன்பின் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று முழுமையான விஷயத்தை கூறி ஏடிஎம்மில் வந்த போலி ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அசல் ரூபாய் நோட்டுகளை பெற முடியும். ஏனெனில் ரிசர்வ் வங்கி விதிகளின்படி ஏடிஎம்மில் இருந்து போலி ரூபாய் நோட்டுகள் பெறப்பட்டால் சம்பந்தப்பட்ட வங்கி கட்டாயம் அசல் ரூபாய் நோட்டுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும். அப்படி அந்த வங்கி அசல் ரூபாய் நோட்டுகளை வழங்க மறுத்தால் அந்த வங்கி மீது நடவடிக்கை எடுக்க ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் உண்டு. அதற்கான வழிமுறைகளும் உண்டு. நன்றி உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.